அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஜூஸியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக என் ஹஸ்பண்ட் செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 3 கப்பு கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சிட்டு அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். மாவு கட்டி தட்டாமல் நல்லா நல்லா ஒரு தோசை மாவு பதத்தில் நல்லா கலந்துக்கணும். எல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கணும். நல்லா இந்த மாதிரி ஊற்றி காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு எடுத்தோடனே அப்படி சல்லன்னு விழுகணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு பேனில் இதுக்கு 3 கப்பு கடலை மாவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 3 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக வேணுன்னா 3 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விடணும். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பி பதத்து அளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகணும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுனீங்கன்னா அந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் அப்படியே மேலாக வந்துருச்சு பார்த்திங்களா. அதை நம்ம அப்படியே ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம், இல்லைன்னா ஒரு ஜல்லடையை வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்வீட்ஸு வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியும் இருந்துச்சு. எங்கள் யூஎஸ்லாம் இந்த மாதிரி இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப கிடைக்காதா, அதனால என்றைக்கோ ஒரு நாள் இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கிறதுங்க. நாங்களே ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். இந்தியன் ஸ்டோரில் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் கிடைக்கும். இருந்தாலும் அது பழசாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும் போது நல்லா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஹஸ்பண்ட் செஞ்சு சாப்பிடும் போது எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சூடான எண்ணெயை சூடாக்கி இந்த மாதிரி ஒரு ஜல்லடை தட்டு இருக்கும், எல்லார் வீட்லேயுமே இந்த தட்டு இருக்கும். அதில் ஊற்றி நல்லா பூந்தியை நல்லா ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. மொறுன்ட்டு ஒரு தடவை அப்படியே அலசிட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு தடவை திருப்பி போட்டு கலர் மாறக்கூடாது. அப்படியே எடுத்து நம்ம ஜீனி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். அப்படி எடுத்து ஜீனி பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி செஞ்சு எல்லாத்தையும் நம்ம ஜீனி பாகில் போட்டுற வேண்டியதான். அது மாதிரி ஜல்லடையை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது அடியில் நல்லா இந்த மாதிரி தொடச்சிட்டு, இல்லைன்னா கழுவி தொடச்சிட்டு போட்டிங்கன்னா பூந்தி அழகாக உருண்டை உருண்டையாக சூப்பராக விழும். பாருங்கள், நல்லா உருண்டை உருண்டையாக அழகாக விழும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தொடச்சிட்டு போடுறோம். இந்த மாதிரி எல்லா மாவு ஃபுல்லாக பூந்தி போட்டு எடுத்து அப்படியே நம்ம பக்கத்தில் ஜீனி பாகம் அந்த சூடோடு இருக்கும் போது அப்படியே போட்டிங்கன்னா நல்லா பூந்தி நல்லா ஊறிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் அப்படியே பொரிச்சு நாங்கள் அப்பப்போ வந்து அந்த ஜீனி பாகை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பொரிச்சு போட்டே இருந்தாலும் அந்த ஃபுல்லாக எல்லாமே வந்து முங்குற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டே இருந்தால் தான் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் ஒரு 10 போல் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி ஹேண்டு மிக்சர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா தட்டி நம்ம அந்த பூந்தியோடு சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்திங்களா, பூந்தி எவ்வளோ உருண்டையாக அப்படியே உடையாமல் சூப்பராக இருக்குது. அது கூட வந்து நம்ம இந்த ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏலக்காய் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கள் ஊர்லெலாம் வந்து லட்டில் வந்து கிராம்பும் போடுறாங்க. அதனால் வந்து நாங்கள் கிராம்பு போட்டால் அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். வாயில் கிடைக்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிராம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த கிராம்பையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கோங்க. அதில் வந்து நம்ம ரைசின்ஸும் கேஷ்யூவும் போட்டு தாளித்து இதில் கொட்ட போகிறோம். இதில் நெய்யே ரொம்ப தேவைப்படாது. ஆல்ரெடி அது ஜூஸியாக இருக்கனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும். ரொம்ப நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப நெய் சேர்த்திங்கனாலும் திகட்டும். அதனால் வந்து அளவாக சேர்த்துட்டாலே நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூனே போதுமான அளவு சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம அந்த கேஷ்யூலாம் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ சேர்த்து அதை நல்லா நல்லா அது வந்து வறுத்து வரவும் லட்டில் கொட்டிடுங்க. திருப்பி அதே நெய்யில் வந்து இது ரைசின்ஸ், அதாவது கிஸ்மிஸ் முந்திரி சேர்த்து அதையும் வந்து நல்லா உப்பி வந்ததும் அதையும் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி லட்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு இதெல்லாம் வேறு நட்ஸ் இருந்தால் கூட வேறு நட்ஸுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேஷ்யூவும் ரைசின்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நல்லா இருந்துச்சு. அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லட்டு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான். நான் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லட்டு பிடிக்காதவங்களும் இருக்கவா செய்வாங்க. அந்தளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே அந்த நெய்யோட அந்த ரைசின்ஸையும் நம்ம வந்து லட்டில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், எத்தனை தடவை மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த பூந்தி வந்து உடையாமல் அப்படியே இருக்கும். நல்லா ஊறி இருக்கும். நல்லா வந்து கொஞ்சம் ஆறி இருக்கும். அதனால் வந்து நம்ம இப்போயே வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறினோடனே நீங்கள் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அழகாக வரும். கையில் கொஞ்சம் நெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா உருண்டையாக பால்ஸாக வந்து நம்ம பிடிச்சி வச்சிட வேண்டியதாங்க. சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனோ ஏதாவது வந்து செலிப்ரேஷனோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லட்டு செஞ்சால் வந்து எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டிலே செஞ்ச திருப்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் லட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.